கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள். என்னுடைய சார்பாகவும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் இந்தியாவிலே பிறந்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது தமிழ்நாட்டில் வாழ்கிறது ரொம்ப நல்ல விஷயமாய் நான் கருதுகிறேன். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த எல்லோரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷ விதமாக இந்த நாளிலேயும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தில் எழுதியிருக்குது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இயேசு ஒரு மனுஷனை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலைன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சது, விடுதலை கிடைச்சது ரொம்ப நல்லது. ஆனாலும் சில பாவங்களிலிருந்து இதுவரையும் நம்மளால் விடுதலையை வாங்கவே முடியலை. ஆனால் இன்னைக்கு இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு மெய்யான விடுதலையை தருவேன் என்று உங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒருத்தனை விடுதலை ஆக்கினால் கொஞ்சம் விடுதலையாக்கி கொஞ்சம் விடுதலையாக்காமல் இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் தலைவலிக்கு பாராசிட்டமால் மாத்திரையை போட்டிங்கன்னா அது போடுற நேரம் கேட்கும். திரும்பவும் தலைவலிக்கும் போது என்ன போடணும்? பாராசிட்டமாலை நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஆனால் இயேசு உங்களை சுகமாக்கினால் உங்களுக்கு தலைவலியே இருக்காது. இயேசு உங்களுக்கு விடுதலையை தந்தால் அடுத்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராக வேணாலும் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசுவை நீங்கள் நம்பும்போது, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு விடுதலைகள் உண்மையாகவே ஆரம்பமாகும். நிறைய பேர் விடுதலைக்காக எவ்வளவோ மலையில் போய் ஏறுறாங்க, யாரெல்லாமோ பாத யாத்திரையாக போகிறாங்க, எங்கெல்லாமோ எதுக்கெல்லாமோ போகிறாங்கங்க. ஆனால் விடுதலையை இயேசுக்கிட்ட வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். என் தேசத்திற்கு உண்மையான சுதந்திரம் என்னைக்கு கிடைக்கும் தெரியுமா? குமாரனாகிய இயேசு எல்லாரையும் விடுதலையாக்கும் போது தான் கிடைக்கும். அந்த விடுதலை உங்களுக்கும் கிடைப்பதாக. 2வது சொல்லப்பட்டிருக்கு யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு. நிறைய நேரத்தில் நம்முடைய இந்தியா தேசத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் நிறைய பொய் சுற்றிட்டே அலையுது. எல்லா காரியத்திலையும் பொய் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு எழுதியிருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் பொய்யை நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் விடுதலை வரலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சத்தியத்தை நம்ப ஆரம்பிக்கும் போது விடுதலையை ஆண்டவர் தருவார். நமக்கு இந்தியா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்திஜி இப்படி சொல்லுவார், எனக்கு கிறிஸ்துவர் ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்துவர்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். அதோட காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து மாதிரி யாருமே வாழலையா. கிறிஸ்துனா யார் தெரியுமா? இயேசு சத்தியமானவர். அவர் சத்தியமாக உனக்குள்ளே வந்தார்னு வை, உனக்கு எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையை தருவா. ஒருவேளை இன்னைக்கு இந்தியா தேசம் சுதந்திரம் ஆயிட்டுன்னு நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், கரெக்டு. எவ்வளோ பேர் மதுபானத்தில் உயிரை விடுறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் போதை பொருளில் உயிரை விடுறாங்க
இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் விபச்சாரத்தில் அகைப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் விடுதலை ஆனால்தான் என் தேசம் சுதந்திரம் அடைந்தது என்று நம்மால் சொல்ல முடியும். நான் சொல்லுகிறத சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அந்த போன தடவை கூட கள்ளக்குறிச்சியில் நீங்கள் பார்த்தீங்களா, மதுபானத்தை அருந்தி கள்ளச்சாராயத்தை அருந்தி அவ்வளோ பேர் இறந்து போனார்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ இவர்களுக்காக எல்லாம் இயேசுவும் ரத்தம் சிந்தினார் அல்லவா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர உண்மையான விடுதலைக்காக, குடி வரியிலிருந்து ஜனங்கள் மாறணும், விபச்சார பாவத்திலிருந்து அவங்க திருந்தணும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் மாறணும்னு இந்த மெய்யை அவர்கள் நம்பும்போது விடுதலை ஆகும். இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு விடுதலை வரும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய ஆவி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டா? இந்த நல்ல நாளில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவி என் இந்தியா தேசத்தின் மேல் இறங்கணும், இங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தலைவர்கள் விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 விடுதலையும் என் இந்தியா தேசத்திற்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரம் கிடைக்க காந்தி போராடினாரு. ஆனால் இந்த சுதந்திரம் கிடைக்க நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் போராடுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே சுற்றி திரிகிற வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரை எரிந்து சாம்பலாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் விடுதலை பெறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.